24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏகன் பாபு நடிச்ச நிறைய வெப் சீரிஸ் இருக்கு. அதுல ஒன்னதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தொடர்ச்சியா மர்மமான முறையில நிறைய கொலைகள் நடக்குது. அப்படி கொலை பண்ணிட்டு கொலையாளி தடயத்தையும் விட்டுட்டு போறான். எதுக்காக இந்த கொலையெல்லாம் நடக்குது? ஹீரோ கொலையாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா? இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீனே கல்கட்டாவை காமிக்கிறாங்க. நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. ரெயின் கோட் போட்டுட்டு ஒருத்தர் ஒரு கடை ஓரமா ஒதுங்குறாரு. இவரை எக்ஸ்ன்னு சொல்றேன். அந்த கடையோட ஓனர் பேர் கீதாங்கிறது. இப்ப அவரும் உள்ள வரலாமான்னு கேக்குறாரு. அவங்களும் வாங்கன்னு சொல்றாங்க. உள்ள வந்து துணியெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு துணியை ரொம்ப ஆர்வமா பாக்குறாரு. இந்த விஷயத்த கீதாவும் கவனிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட பேர் ஏகன் பாபு. இவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவா இருப்பாரு. இவரோட டீம்ல 2 பேர் இருக்காங்க. இப்ப ஹீரோட டீமும் ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க நிறைய ஓவியங்கள் இருக்குது. அதை பார்க்கத்தான் வந்திருக்காங்க. அங்க ஃபேமஸான ஓவியர் ஒருத்தர் வரைஞ்சிட்டு இருக்காரு. என்ன சார் முக்கோணம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களான்னு ஹீரோ அவர்கிட்ட கேக்குறாரு. இதனால ஓவியரும் கடுப்பாகிறாரு. சாரி சார்னு சொல்லிட்டு ஹீரோட டீமை சேர்ந்த 2 பேரும் ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. அடுத்த சீன்ல ஒரு காரை காமிக்கிறாங்க. கார்ல இருந்து விகாஸ்ங்கிற ஒருத்தர் இறங்கி வராரு. அவரும் கடையில சிகரெட் வாங்கிட்டு கிளம்பலாம் நினைக்கும் போது ஒய்ஃப்கிட்ட இருந்து கால் வருது. அவங்களோட பேர் மோனிஷாங்கிறது. சாப்பிட வீட்டுக்கு வருவீங்களா இல்லையான்னு கோவமா கேக்குறாங்க. பதிலுக்கு இவரும் கோவமா பேசுறாரு. இவர் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒரு நபர் பாக்குறாரு. இப்ப ஹீரோ தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவங்க பேர் குக்குங்கிறது. ஹீரோவோட அசிஸ்டன்டும் அவரை கிண்டல் பண்ணி பேசுறாங்க. அடுத்து விகாஸ் சுனில் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட பேசிட்டு கிளம்புறாரு. 2 பேரும் ஒன்னா பார்ல தண்ணி அடிச்சிருப்பாங்க போல. இப்ப அந்த மர்ம நபரும் விகாஸ் போறத கார்ல இருந்தே பாக்குறாரு. இப்ப கார்ல இருந்து இறங்கி மெதுவா விகாஸ் கிட்ட போறாரு. இப்ப அந்த நபரும் விகாஸ் கிட்ட சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்றாரு. என்ன லெட்டரானு விகாஸும் புரியாத மாதிரி கேக்குறாரு. ஆமா சார்னு இவரும் பேக்ல இருந்து துப்பாக்கி எடுத்து விகாஸ சுடுறாரு. விகாஸ் அங்கேயே இறந்து போறாரு. இப்ப ஹீரோவும் வீட்டுல இருக்காரு. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா டாக்டர் சஞ்சய்னு ஒருத்தர் வந்திருக்காரு. என்ன தெரியுதா சார்னு அவரும் கேட்க இல்ல தெரியலன்னு ஹீரோவும் சொல்றாரு. முடி கொட்டாம இருக்க என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோட அசிஸ்டன்டும் சிரிக்கிறாங்க. ஏபிசிங்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை தான் இவர் நடத்திட்டு இருப்பாரு. என்கிட்ட வேலை பார்த்த விகாஸ்ங்கிற ஒருத்தன் இறந்து போயிட்டான். இது போலீஸ் கேஸ் ஆயிருச்சு. நீங்க தான் இதை விசாரிக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா ஏன் உங்களுக்கு போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா? எனக்கு தெரிஞ்ச எஸ்பி தான் இருக்காரு. அவர் நல்லபடியா விசாரிப்பாருன்னு சொல்றாரு. அது இல்ல சார், என்னோட ஹாஸ்பிட்டலோட பேர் கெட்டு போயிடும். தேவையில்லாம எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பேசுவாங்க. நீங்க விசாரிச்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த போலீஸ் கிட்ட பேசி ஹாஸ்பிட்டலோட பேர் வெளியே வராத மாதிரி பாத்துக்கங்கன்னு சொல்றாரு. சரி நான் பாத்துக்கிறேன்னு ஹீரோவும் சொல்றாரு. அவரும் அட்வான்ஸா கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு கிளம்பி போறாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீம் இந்த கேஸ் சம்பந்தமா இன்ஸ்பெக்டரை பார்க்க போறாங்க. ஹீரோ இன்ஸ்பெக்டருக்கு நிறைய கேஸ்ல ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனால இன்ஸ்பெக்டர் ஹீரோவுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பேசுறாரு. ஹீரோவும் அவர்கிட்ட இந்த கேஸை பத்தி கேக்குறாரு. விகாஸ்க்கு சுனில்ங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கான். அவங்கிட்ட பேசிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து வரும்போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்றாரு. அதே மாதிரி விகாஸ் இறந்த இடத்துல ஒரு பேப்பர் கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. ஹீரோ அந்த பேப்பரை வாங்கி படிக்கிறாரு. அதுல நம்பர் 1/4 இருக்கு. ஹீரோவும் படிச்சுட்டு ஒன்னும் புரியலன்னு சொல்றாரு. விகாஸோட பேர்ல 2 கோடி ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் இருக்கு. இவர் இறந்ததுனால அந்த பணமெல்லாம் அவட மனைவிக்கு போகும். அதனால அவங்க மனைவி மேல சந்தேகப்படுறோம்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ஹீரோவும் விகாஸோட மனைவி மேல சந்தேகப்படுறாரு. ஏன்னா 2 கோடி ரூபாய் பணத்துக்காக ஏதாவது ஆளை செட் பண்ணி கொலை கூட பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறாரு. அடுத்து ஹீரோட டீம் விகாஸோட ஒய்ஃப் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா எனக்கும் விகாஸுக்கும் செட்டே ஆகாது, அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம்னு சொல்றாங்க. இன்சூரன்ஸ் 2 கோடி ரூபாய்க்கு போட்டிருக்காரு. இப்ப அந்த பணம் உங்களுக்கு தானே கிடைக்கும்னு சொல்றாரு. அதுக்காக நான் தான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்ல வரீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல மேடம், சாதாரணமா தான் கேட்டேன்னு ஹீரோவும் சொல்றாரு. உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு சுனிலை பத்தி தெரியுமான்னு கேக்குறாரு. அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் இல்லீகல் பிசினஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட சேர வேணாம்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஆனா அவர் கேட்கவே இல்லை. எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அடுத்து அந்த மர்ம நபர் யாரையோ கண்காணிக்கிறாரு. அந்த நபரும் ஒரு இடத்துல இருந்து வெளியே வராரு. இவரோட பேர் தருண்கிறாரு. ஒரு சின்ன பையன் அவர்கிட்ட வந்து உங்க பேர் தருணான்னு கேக்குறான். அவரும் ஆமான்னு சொல்ல அந்த பையன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். இவருக்கு ஒன்னும் புரியல. அந்த பையன் நேரா அந்த மர்ம நபர்கிட்ட தான் வர்றான். அவரோட பேர் தருண் தான் சொல்றான். இப்ப அவரும் அந்த பையனுக்கு காசு கொடுத்து அனுப்பிச்சு விட்டுறாரு. இப்ப அந்த நபரும் தருணை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்து ஹீரோட டீம் சுனில் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க என்ன போலீஸா? உங்ககிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, கிளம்புங்கன்னு கோவமா சொல்றாரு. இதனால ஹீரோட அசிஸ்டன்ட்டும் கோவப்பட்டு பேசுறாங்க. ஹீரோவும் அவங்களை சமாதானப்படுத்தி கார் கிட்ட வெயிட் பண்ண சொல்றாரு. இப்ப ஹீரோ மட்டும் தனியா வந்து சுனில் கிட்ட பேசுறாரு. அது ஒண்ணும் இல்ல, இறந்து போன விகாஸ் உங்களுக்கு காசு தரணுமாமே, எவ்வளவு தரணும்னு அவரோட ஒய்ஃப் தான் கேட்டு வர சொன்னாங்க. அது விஷயமா தான் பேச வந்தேன்னு சொல்றாரு. உண்மைதான் சார், 1 லட்ச ரூபாய் என்கிட்ட வாங்கியிருக்கான். இது வரைக்கும் பணமே தரலன்னு போய் சொல்றாரு. 1 லட்ச ரூபாயா? எப்ப வாங்கினாரு, எதுக்காக வாங்கினாருன்னு ஹீரோவும் பேச்சு கொடுக்குறாரு. ஒரு நாள் 2-3 ரவுடி பசங்க அவனை மிரட்டுறதுக்காக வந்திருந்தாங்க. அவனும் பயந்துகிட்டு என்கிட்ட தான் வந்தான். நான் தான் அந்த ரவுடிகளை பயமுறுத்தி அனுப்பிச்சு விட்டேன். அதுக்காகத்தான் எனக்கு 1 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருந்தான்னு சொல்றாரு. எதுக்காக அந்த ரவுடிங்கெல்லாம் வந்தாங்கன்னு ஹீரோவும் கேட்கிறாரு. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி மல்லிகாங்கிற பொண்ணு கூட தொடர்புல இருந்தான். கல்யாணம் ஆன பிறகு அந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சான்.
அதனாலதான் மல்லிகா அவனை மிரட்டுறதுக்காக ஆளை அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. சரி சீக்கிரம் அந்த 1 லட்ச ரூபாய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நடந்து வர்றாரு. இப்ப ஹீரோவும் டீம் கிட்ட அந்த மல்லிகாவை விசாரிக்கணும், அதே மாதிரி அந்த ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது தப்பு நடந்திருக்கா, அதனால விகாஸை கொன்னிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரிக்கணும்னு சொல்றாரு. இந்த விஷயத்தை பத்தி ஹீரோவும் டாக்டர் சஞ்சய் கிட்ட கேக்குறாரு. என்னோட ஹாஸ்பிட்டல்ல எந்த தப்பும் நடக்கல, விகாஸோட கொலைக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீம் மல்லிகா கிட்ட வந்து பேசுறாங்க. நாங்கெல்லாம் விகாஸோட ஃப்ரெண்ட்ஸ்னு அறிமுகம் ஆயிக்கிறாங்க. இவங்களும் விகாஸை பத்தி கேக்குறாங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்ட் வர்ற டைம், இப்ப அதை பத்தி கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. இல்ல 2-3 கேள்வி மட்டும் கேட்டு போயிரும் சொல்றாங்க. உங்களுக்கும் விகாஸுக்கும் என்ன தொடர்புன்னு ஹீரோ கேட்கிறாரு. இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாங்க. அதே மாதிரி 2 பேருக்கு இருக்கிற தொடர்பையும் மறைச்சு பேசுறாங்க. அவங்க பொய் சொல்றாங்கன்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. விகாஸோட 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் பணத்துக்காக யாராவது கொலை பண்ணிருப்பாங்களா, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறாரு. அவனாத்தான் அவன் பேர்ல 2 கோடி ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டுக்கிட்டான், என்னையும் 20 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் போட சொன்னான், நானும் போட்டுக்கிட்டேன்னு சொல்றாங்க. அப்படின்னா மோனிஷாவுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பு இல்லையான்னு கேக்குறாரு. மல்லிகாவும் இல்லையன்னு சொல்றாங்க. இப்ப அவங்களோட ஹஸ்பண்டும் உள்ள வந்து இவங்க யாருன்னு கேக்குறாரு. மல்லிகாவும் ஒவ்வொரு பொய் சொல்லி சமாளிச்சிடறாங்க. இப்ப தருணை காமிக்கிறாங்க. அவரும் ஒரு இடத்துல நடந்து வந்துட்டு இருக்காரு. அந்த மர்ம நபரும் தருணையே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அவரும் தருண் கிட்ட வந்து உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்றாரு. லெட்டரானு தருணும் கேக்குறாரு. ஆமா இருங்க எடுத்தாருன்னு பேக்ல இருந்து துப்பாக்கி எடுத்து இவரோட கதையும் முடிக்கிறாரு. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, அந்த சஞ்சய் பண்ண மாதிரி தெரியல, அதே மாதிரி மோனிஷாவும் மல்லிகாவும் பண்ண மாதிரி தெரியல, அப்ப யார் விகாஸை கொலை பண்ணதுன்னு பேசிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் ஹீரோவுக்கு போன் பண்ணி இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, முன்னாடி நடந்த கொலை மாதிரியே நடந்திருக்குன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த இடத்துக்கு வராரு. ஒரு வீட்டு வாசல்ல தருண் இறந்து கிடக்குறாரு. பக்கத்துல ஒரு பேப்பர் இருக்கு, அதுல 1/2 எழுதியிருக்கு. ஏன் இப்படி எழுதியிருக்கான்னு ஹீரோவும் யோசிக்கிறாரு. கொலை பண்ணிட்டு ஏன் இந்த வீட்டுல போட்டிருக்கான்னு ஹீரோ இன்ஸ்பெக்டர்கிட்ட கேக்குறாரு. அடுத்து விகாஸுக்கும் தருணுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு ஹீரோ டீம் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வந்திருக்காரு. இவரோட பேர் சஞ்சய்ங்கிறது. இவரும் அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்றாரு. எதை வச்சு இப்படி சொல்றீங்கன்னு அந்த போலீஸும் கேக்குறாரு. இல்ல சார் 2-3 பேர் என்ன காமிச்சு இவன் தான் பேசிக்கிட்டாங்க, யாரோ என்ன கொல்ல போறாங்க போல, எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு கேக்குறாரு. நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்கன்னு அந்த போலீஸும் சொல்றாரு. இப்ப அந்த போலீஸும் சீனியர் ஆபீஸரோட நம்பரை கொடுத்து அவர்கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாரு. தருணை பொறுத்த வரைக்கும் கல்யாணம்லாம் ஆயிருக்காது, வயசான அம்மா மட்டும் இருப்பாங்க. இப்ப அவங்க கிட்ட பேசுறதுக்காக ஹீரோட டீம் அங்க வராங்க. உங்க பையனுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அவனுக்கு எதிரிகள்னு யாருமே கிடையாது, எல்லார்கிட்டையும் அன்பாதான் பழகுவான்னு சொல்றாங்க. விகாஸ்ங்கிற ஆளை பத்தி உங்க பையன் ஏதாவது சொல்லிருக்காங்கன்னு கேக்குறாரு. அவங்களும் இல்லைன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சில கேள்விகளை அவங்ககிட்ட கேக்குறாரு. அவங்களும் எனக்கு டயர்டா இருக்கு, நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்த சீன்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. ஒரு இடத்துல நிறைய சேலைகள் வந்திருக்கு, அதை நம்ம ஃப்ரெண்டு கீதா தான் நடத்திட்டு இருக்கா, அவளை பார்த்து நல்ல சேலையை செலக்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்றாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீம் அங்க வந்து கீதாவை பாக்குறாங்க. இவங்களை தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. கீதாவும் நிறைய சேலைகளை காமிச்சு விலைய சொல்றாங்க. என்னது இவ்வளவு அதிகமா சொல்றீங்கன்னு ஹீரோவும் சொல்றாரு. இதுக்கே இப்படி சொல்றீங்களே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நபர் சேலை வாங்க வந்தாரு, அதனோட மதிப்பே 4500 ரூபாய் தான், ஏற்கனவே சேலையை புக் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே 15000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனாரு, அந்த அளவுக்கு இது ஒருத்துன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல அந்த பெரியவர் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த விஷயத்த சொல்றாரு. சரிங்க சார், உங்க பாதுகாப்புக்கு 2 கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு வைக்கிறேன்னு இவரும் சொல்றாரு. அடுத்து ஒரு ஹோட்டலோட ஓனரை காமிக்கிறாங்க. இவரோட பேர் அர்ஜுன்ங்கிறது. இவரும் கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே நடந்து வர்றாரு. இவர் வர்றதை அந்த மர்மநபர் ஃபாலோ பண்ணிட்டு போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சார் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி கார் கிட்ட கூட்டிட்டு வராரு. அர்ஜுனும் சுதாரிக்க பாக்குறாரு. அதுங்களையும் அந்த மர்மநபர் அர்ஜுனை சுற்றாரு. உடனே அர்ஜுனை காருக்குள்ள போட்டுட்டு தான் சொல்ற இடத்துக்கு வண்டியை விடுன்னு தன்னோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றாரு. அடுத்த சீன்ல அர்ஜுன் இறந்து கிடக்கிற இடத்துக்கு இன்ஸ்பெக்டர் வராரு. அவர் ஒரு கிரவுண்ட்ல தான் போட்டு போயிருக்கான். அடுத்து ஹீரோட டீம் அங்க வந்து பாக்குறாங்க. பேப்பர் கிடைச்சிச்சான்னு கேட்க இன்ஸ்பெக்டரும் ஆமான்னு சொல்லி பேப்பர் கொடுக்குறாரு. அதுல 75ன்னு போட்டிருக்கு. இவருக்கும் ஒன்னும் புரியல. இப்ப ஹீரோவும் என்ன சொல்றாருன்னா, இந்த ஏரியாவுல 75ன்னு எந்த நம்பரை குறிக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. அதே மாதிரி முதல்ல 2 கொலை நடந்தப்ப அந்த இடத்துல பிளாக் கலர் கார் வந்துட்டு போனதா சொல்லியிருப்பாங்க. இங்கேயும் அந்த மாதிரி கார் வந்துச்சான்னு விசாரிக்கணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப அசிஸ்டன்ட்டும் என்ன சொல்றாருன்னா, போன மாசம் கூட அர்ஜுன் ஒரு பார்ட்டியில வச்சு பார்த்தேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ ஒவ்வொரு வீடா நடந்து போய் செக் பண்ணி பாக்குறாரு. ஒரு வீட்டுல டோர் நம்பர் 75ன்னு போட்டிருக்கு. ஹீரோவும் காலிங் பெல்ல 2-3 தடவை அமுக்குறாரு. அந்த வீட்டுல இருந்து பெரியவர் ஒருத்தர் கோபமா வராரு. ஹீரோவை பார்த்ததும் அமைதியாகிறாரு. ஏன்னா அந்த பெரியவர் ஹீரோவுக்கு சொந்தம் போல மாமா முறை தான் வரும். என்னடா ஏகன் பாபு முடியெல்லாம் கொட்டி போச்சுன்னு சொன்ன உடனே அசிஸ்டன்ட் 2 பேரும் சிரிக்கிறாங்க. ஹீரோவும் மாமா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு வராரு. அந்த காரை மறுபடியும் இங்க யாராவது பார்த்தாங்களான்னு ஹீரோ இன்ஸ்பெக்டர்கிட்ட கேக்குறாரு. ஆமா சார், அந்த பிளாக் கலர் காரை பார்த்ததா நிறைய பேர் சொன்னாங்கன்னு சொல்றாரு. சரி, அந்த காரோட டீடைல்ஸை கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோட டீம் அர்ஜுனோட ஒய்ஃப் கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க.
உங்களுக்கு எதிரிகள் யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. கல்யாணம் ஆகி 6 மாசத்துலயே பிரிஞ்சிட்டோம், அதனால அதை பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்றாங்க. சரி, உங்க ஹஸ்பண்டுக்கு விகாஸ் தருண் யாராவது ஃப்ரெண்ட் இருக்காங்களான்னு கேக்குறாரு. தருணை பத்தி எனக்கு தெரியல, ஆனா என்னோட மாமியார் வீட்டுக்கு போனப்ப விகாஸை பத்தி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றாங்க. சரி, உங்களோட மாமியார் வீடு எங்க இருக்குன்னு கேட்க அவங்களும் ஒரு இடத்த சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் என்ன சொல்றான்னா, விகாஸ் மேல ஒரு கேஸ் இருக்கு, அதே மாதிரி விகாஸ்க்கும் அர்ஜுனுக்கும் பழக்கம் இருந்திருக்கு, தருண் கூட பழக்கம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இப்ப ஹீரோட டீமை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஃப்ரெண்டு அர்ஜுனுக்கு நல்ல பழக்கம், போன மாசம் அர்ஜுன் ஒரு பார்ட்டி வச்சிருந்தாரு, என் ஃப்ரெண்டு என்னையும் கூட்டிட்டு போனான்னு சொல்லி அங்க எடுத்த போட்டோவெல்லாம் காமிக்கிறாரு. ஹீரோ அந்த போட்டோவெல்லாம் பாக்குறாரு. அதுல ஒரு போட்டோவை பார்த்து கண்டிப்பா தருண் கூட இவங்களுக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்றாரு. தருண் கூட அர்ஜுன் இருக்கிற போட்டோ தான் அது, அவரும் வந்திருப்பாரு போல. ஆக மொத்தம் இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. நீங்க அனுப்பிச்சு வச்ச சேலை ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் அனுப்பிச்சு வைங்கன்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து நிறைய சேலைகளை பாக்குறாரு. கீதாவும் ஒவ்வொரு சேலையா காமிச்சு இதுல 25% டிஸ்கவுண்ட் இருக்கு, இதுல 50% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ஹீரோவுக்கு ஏதோ ஞாபகம் வருது. உடனே இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி அர்ஜுன் இறந்த இடத்துல கிடைச்ச அந்த பேப்பரை பார்க்கணும்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரும் நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றாரு. இப்ப அந்த பெரியவர் சஞ்சயை காமிக்கிறாங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவரும் யாரு வந்திருக்காங்கன்னு உள்ள இருந்து பார்த்துட்டு கதவை திறக்கிறாரு. அந்த மர்ம நபர் தான் இங்க வந்திருக்காரு. சார், இந்த ஏரியாவில் ரொம்ப லோ கரண்டா இருக்குன்னு புகார் வந்திருக்கு, அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம்னு சொல்றாரு. அடுத்து ஹீரோவும் அந்த பேப்பரை பார்த்து நான் நினைச்சது சரிதான் சொல்றாரு. இது 75 கிடையாது, 0.75 சொல்றாரு. கீதா டிஸ்கவுண்ட் பத்தி சொல்லிருப்பாங்கல்ல, அப்பதான் இதை யோசிச்சிருப்பாரு. இதோட உண்மையான அர்த்தம் 3/4, கண்டிப்பா அடுத்த கொலை நடக்கும், அங்க கிடைக்கிற பேப்பர்ல 4/4 இருக்கும், இல்லனா 1 போட்டிருக்கும் சொல்றாரு. இப்ப அந்த பெரியவரோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்களும் ஒரு வேலையா வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மர்ம நபரும் அவரோட வந்த ஆளும் பெரியவர் வீட்டுல இருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் இன்ஃபார்மர் ஒருத்தர் பார்த்து தகவலை சொல்றாரு. இப்ப ஹீரோட வீட்டுக்கு அவரோட சொந்தக்கார மாமா வராரு. ஹீரோ தன்னோட டீம் கூட ஓவிய கண்காட்சிக்கு போனப்ப அந்த ஃபேமஸான ஓவியர் கூட ஹீரோ பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோட அசிஸ்டன்ட் போட்டோ எடுத்து வீட்டுல மாட்டி வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை மாமாவும் பார்த்துட்டு, இந்த ஓவியர் எனக்கு நல்லா தெரியும், 20 வருஷத்துக்கு முன்னாடி இவரை பேட்டி எடுத்திருக்கேன், நான் ஓவியம் வரையறதுக்கு என்னோட தங்கச்சி தான் முக்கிய காரணம்னு பேட்டியில சொன்னாருன்னு சொல்றாரு. அடுத்து அந்த பெரியவர் இறந்து போனதா வேலைக்காரி போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் அங்க வந்து பாக்குறாரு. உடனே ஹீரோவுக்கு போன் பண்ணி இந்த பெரியவர் இறந்து போன விஷயத்த சொல்றாரு. நான் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரை கொலை பண்ணிட்டாங்க, ஆனா நம்ம தேடிக்கிட்டு இருந்த அந்த மர்ம நபரை பிடிச்சாச்சுன்னு சொல்றாரு. சரி, உடனே கிளம்பி அங்க வரேன்னு ஹீரோவும் சொல்றாரு. இத முதல்ல பார்த்தது அவரோட ஒய்ஃப் தான், அதிர்ச்சியில மயக்கமாயிட்டாங்க. வேலைக்காரி தான் பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் சொன்னாங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அதே மாதிரி பேப்பர்ல 1 போட்டிருக்கு. அடுத்து அந்த மர்ம நபர்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இவரோட பேர் ரமேஷ்ங்கிறது. ஏன் ஒவ்வொரு கொலையும் பண்ணிட்டு ஒவ்வொரு இடத்துல போட்டிருக்க, எதுக்காக பேப்பர்ல இப்படி எழுதிருக்கேன்னு கேக்குறாரு. இப்ப அவரும் என்ன சொல்றானா, எனக்கு எதுவும் தெரியாது, ஒருத்தர் நிறைய பணம் கொடுத்தாரு, அதுக்காகத்தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்றாரு. சரி, அந்த நபர் யாருன்னு ஹீரோ கேக்குறாரு. இது வரைக்கும் அவரை நேர்ல பார்த்ததில்லைன்னு சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் கொலையாளி யாருன்னு யோசிச்சுக்கிட்டே வீட்டுல மாட்டிருந்த போட்டோவை பாக்குறாரு. அவருக்கு ஏதோ தோணுது. உடனே மாமாவுக்கு போன் பண்ணி அந்த ஓவியருக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவங்கள பத்தின டீடைல்ஸ் வேணும்னு கேக்குறாரு. அந்த போட்டோவை பார்த்துட்டு ஹீரோ என்ன நினைச்சாருன்னு நமக்கு தெரியல. இப்ப ஹீரோட டீம் ஒரு லேடி போலீஸ பார்க்க வராங்க. இறந்து போன அந்த பெரியவர் சஞ்சய் முன்னாடி ஒரு போலீஸா தான் இருந்திருப்பாரு. அதே மாதிரி இறந்து போன அர்ஜுனுக்கு சொந்தக்காரர் போல விகாஸ் மேல போதை மருந்து யூஸ் பண்ணதா ஒரு கேஸ் இருக்கும். அப்ப இந்த சஞ்சய் தான் விகாஸை வெளியே கொண்டு வந்திருப்பாரு. இப்ப ஹீரோட மாமா போன் பண்றாரு. அந்த ஓவியரோட தங்கச்சி பேர் சோபனாங்கிறது, அவங்க 2000 காணாம போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பத்தி எந்த தகவலும் கிடைக்கலன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோ அந்த போலீஸ் கிட்ட சோபனா பத்தின முழு டீடைல்ஸ் வேணும்னு கேக்குறாரு. அவங்களும் சரின்னு சொல்றாங்க. இப்ப கீதாவும் மீதி ட்ரெஸ்ஸ கொடுக்க வராங்க. அப்பதான் அங்க இருக்கிற போட்டோவை பாக்குறாங்க. அன்னைக்கு ஒரு நபர் வந்ததா சொன்னேன்ல, அவர் இவர்தான்னு அந்த ஓவியரை காமிக்கிறாங்க. இத பார்த்து ஹீரோட டீம் அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்ப ஹீரோவும் சோபனா படிச்ச காலேஜுக்கு போய் விசாரிக்கிறாரு. பிரின்சிபலும் அவங்க போட்டோவெல்லாம் காமிக்கிறாரு. சோபனா காணாம போனதா ஓவியர் தான் புகார் கொடுத்திருப்பாரு. இப்ப ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த கேஸ பத்தி விசாரிக்கிறாரு. சோபனா அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு இடத்துல தான் காணாம போயிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்கள பத்தின தகவல் எதுவும் கிடைக்கலன்னு அங்க இருக்க போலீஸும் சொல்றாங்க. இப்ப ஹீரோ சோபனா காணாம போன இடத்துக்கு வந்து பாக்குறாரு. இந்த இடத்துல தான் அவங்களுக்கு ஏதோ நடந்திருக்கணும், அந்த 3 பேர் தான் இதுக்கு காரணம், அந்த பெரியவர் சஞ்சயும் இவங்களுக்கு துணை போயிருக்கணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோ தனக்கு தெரிஞ்ச தகவலை டீம் கிட்ட சொல்றாரு. இப்ப ஹீரோட டீம் அந்த ஓவியரை பார்க்க வராங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, வெளியே போங்கன்னு அவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோ துப்பாக்கி எடுத்து இந்த மாதிரி தானே ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ண சொன்னீங்கன்னு சொல்றாரு. உங்க ஓவியத்தை பார்த்த பிறகுதான் எனக்கு உங்க மேல சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்றாரு. அவர் வரைஞ்சது அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த 3 பேர் இருக்கிற இடம் தான், அந்த இடத்துல தான் அந்த 3 பேர் இறந்து போயிருப்பாங்க, அதைத்தான் முக்கோணமா வரைஞ்சிருப்பாரு. பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்கன்னு ஹீரோவும் சொல்றாரு. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, தேவையில்லாம பேசாதீங்கன்னு அந்த ஓவியரும் சொல்றாரு. அன்னைக்கு அந்த இடத்துல உங்க தங்கச்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு இப்ப நான் சொல்றேன்னு ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சோபனா மலை மேல இருந்தா கீழே விழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு இருக்கும். இப்ப ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க, பழசெல்லாம் மறந்து போயிருக்கும்.
அவங்க யாருன்னே அவங்களுக்கே தெரியல. இப்ப சஞ்சயும் அவங்கள பார்த்துட்டு வெளியே வராரு. வெளியில அந்த 3 பசங்களும் சோகமா இருக்காங்க. அர்ஜுனோட மாமாவா தான் சஞ்சய் இருப்பாரு. அந்த நேரத்துல விகாஸ் பேட்மிண்டன் பிளேயரா இருப்பாரு. விகாஸ் போதை மருந்து யூஸ் பண்றத சோபனா பார்த்துட்டு கோச்சு கிட்ட போய் சொல்லிடுறாங்க. இதனால விகாஸ்க்கு நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த கோபத்துல சோபனாவை மிரட்டுறதுக்காக இந்த 3 பேர் போய்ப்பாங்க. தெரியாம தள்ளி விட்டுட்டோம்னு சஞ்சய் கிட்ட சொல்றாங்க. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும், எங்களுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்றாங்க. சரி நான் பாத்துக்கிறேன்னு சஞ்சயும் சொல்றாரு. அந்த பொண்ணு முழிச்சு இவங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டா கண்டிப்பா இவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு நினைக்கிறாரு. இந்த பொண்ணு கிடைச்ச தகவலை யாருக்கும் சொல்லக்கூடாது, அதே மாதிரி பழைய நினைவுகள் எதுவும் வராத மாதிரி பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கிறாரு. இப்ப ஓவியரும் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேவையில்லாம பேசுறீங்க, என் தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, இன்னும் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. இப்ப ஹீரோவும் நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க, இந்த இடத்துக்கு வந்து சேலையை வாங்கியிருக்கீங்களேன்னு சொல்றாரு. இதைத்தான் ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. அந்த எக்ஸ்ன்ற நபர் வேற யாரும் இல்ல, இந்த ஓவியர் தான். இவர் தான் கடைக்கு வந்து அந்த சேலையை பார்த்திருப்பாரு. இவரோட தங்கச்சி நல்லா டிசைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் சேலையில ஒரு டிசைனை பாக்குறாரு. இந்த மாதிரி டிசைன் என்னோட தங்கச்சி தான் பண்ணுவான்னு யோசிக்கிறாரு. இந்த டிசைன் யார் பண்ணான்னு கேட்கிறாரு. ஒரு கிராமத்தை சேர்ந்த கம்பெனி தான் டிசைன் பண்ணிருக்காங்கன்னு அங்கிருந்த கீதாவும் சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் இதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு போய் உங்க தங்கச்சியை பார்த்திருக்கீங்க கரெக்டான்னு கேட்கிறாரு. இப்ப அந்த ஓவியரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவரும் தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு வந்து அவங்கள பாக்குறாரு. அவங்களும் ரொம்ப உடம்பு முடியாம இருக்காங்க. இவரை பார்த்ததும் அண்ணான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. எந்த தப்பும் பண்ணாம 20 வருஷம் கஷ்டப்பட்டிருக்காளேன்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்றாரு. இதுக்கு காரணமான எல்லாரையும் பழிவாங்க முடிவு பண்றாரு. ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணி ஒவ்வொரு இடத்துல போட சொல்றாரு. இதை பார்த்துட்டு தான் சஞ்சய் சோபனாவுக்காக யாரோ பழி வாங்குறாங்கன்னு நினைச்சு போலீஸ் கிட்ட பாதுகாப்பு கேட்டிருப்பாரு. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அந்த 4 பேருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கணும், அது உண்மைதான், ஆனா தண்டனை இப்படி கிடைக்க கூடாது, சட்டப்படி தான் கிடைச்சிருக்கணும்னு சொல்றாரு. இப்ப போலீஸும் வந்து அந்த ஓவியரை அரெஸ்ட் பண்றாங்க. இதோட இந்த படம் முடியுது.